மக்களை நான் என்னுடைய பிக் பாஸ் ரிவ்யூலையும் சரி என்னுடைய வீடியோக்களையும் சரி பல தடவை இந்த வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்க பார்த்துருப்பீங்க. சேர்க்க சரியில்லைன்னா வாழ்க்கை நாசமா போயிடும் அப்படின்னு. டாக்டர் திவாகர் அவர்கள் ஃபர்ஸ்ட் வாரம் 2வது வாரம் அப்படி நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தாங்க, டாப்ல இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் விஜய் பார்வதியோட சேர்ந்தபடியால சேர்க்க சரியில்லைன்னா, அதாவது ஒரு பாலுக்குள்ள ஒரு துளி விஷம் விழுந்தா கூட அது ஒட்டுமொத்த பாலுமே விஷமாயிடும். அப்ப விஜய் பார்வதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளி நின்னா கூட அவங்களோட விஷத்தன்மை ஒட்டிடும். அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லி கதை முடிஞ்சுது. இது நான் மட்டும் சொல்லல, விஜய் சேதுபதி அண்ணா அவர்களே இன்னைக்கு எபிசோட்ல பேசியிருக்காங்க திவாகர் அவர்கள்ட்ட. உங்களுக்கு பிடிச்சவங்க ஏதாவது சொன்னாலும் அதுக்கு ஆமா சாமி போட்டுருவீங்களா அப்படின்ற ரீதியில விஜய் பார்வதி என்ன சொன்னாலும் நீங்க அப்படி மாறிடுவீங்களா, உங்களுக்குள்ள விஷத்தன்மை போயிருமா அப்படின்ற ரீதியில மக்களோட கருத்தை சேதுவண்ணா அங்க சொல்லியிருக்காங்க. என்ன பலன்? திவாகர் அவர்கள் ஆஃபிஷியலி எவிக்டட் ஃப்ரம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஒரே ஒரு எவிக்ஷன் தான். கனி அவர்கள் எவிக்ட் ஆகவில்லை. கனி அவர்கள், விஜய் பார்வதி, அரோரா, ரம்யா, வியானா எல்லாருக்குமே ஈக்குவலா தான் ஓட் இருக்கு ஆஃபிஷியலி, சரிங்களா? அதே நேரத்தில் அதிகமாக ஓட்டு இருக்கிறது விக்ரம், திவ்யா, சாண்ட்ரா. ஆனால் அடுத்த வாரம் சாண்ட்ராக்கெல்லாம் குறைஞ்சிரும், சாண்ட்ரா திவ்யாக்கெல்லாம் குறைஞ்சிரும், கவலை வேண்டாம். ஏன்னா அவங்க பண்ண கேவலமான சம்பவம் அப்படி. இப்போ இந்த எபிசோட்ல சபரி அவர்களுக்கும் கனி அவர்களுக்கும் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் குறும்படம் போட்டிருந்தாங்க. ஆனா இந்த வாரம் மக்கள் சாண்ட்ரா, திவ்யா, பிரஜினோட உண்மையான குறும்படத்தை பார்த்துட்டாங்க. அதுதான் உண்மை. அதுல முக்கியமான ஒரு குறும்படம் இப்ப ட்விட்டர்ல போய்கொண்டிருக்கு, ஃபேஸ்புக்ல போய்கொண்டிருக்கு. இதுதான் மிகப்பெரிய ஒரு குறும்படம் அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னா, இப்ப திவ்யா அவர்கள், சாண்ட்ரா அவர்கள், பிரஜின் எல்லாம் பெண்களுக்கு கொண்டுனா நான் வருவேன், என் மனைவியை தொட்டா நான் வருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் டயலாக் எல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் எபிசோட்ல பேசின விடயங்கள முக்கியமான ஒரு விடயம் ஒருத்தருடைய கேரக்டர் அசிங்கப்படுத்துறது அப்படின்ற ரீதியில. அரோரா அவர்களும் ஒரு பெண். அப்ப அவங்களுடைய கேரக்டரை பத்தி விஜய் பார்வதி தப்பா பேசக்குள்ள, அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசக்குள்ள பிரஜின் சிரிச்சிருக்காரு. கூடவே சாண்ட்ராம் திவ்யாவையும் எதையும் செய்யாம, அதாவது பொங்காம அதை ரசிச்சிருக்காங்க. ஸோ இப்ப பல மக்கள் அதைத்தான் இப்ப வைரல் பண்ணி கொண்டிருக்காங்க. பாருங்க மக்களே, இவங்க தான் பெண்களுக்காக குரலை கொடுக்கின்ற ஃபெமினிஸ்ட் அப்படின்ற மாதிரி. வாவ்! அதான் மக்களே, என்னதான் இருந்தாலும் ஒருத்தருடைய ரியல் கேரக்டரை, அதாவது உண்மையான முகத்தை, உண்மையான குணத்தை எப்பயுமே மறைக்க முடியாது, அதுவா வந்துடும், சரியா? இதுல நடிக்கவே முடியாது. அப்ப ரியல்லையே நடிக்க முடியாது அப்படின்னுக்குள்ள இவ்வளவு கேமரா இருக்குது, 24 மணி நேரம் லைவ் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஸோ என்னதான் இன்னைக்கு எபிசோட்ல உண்மையான குறும்படங்கள் சேதுவண்ணா அவர்கள் போட்டிருந்தாலும், ஆனா அந்த குறும்படத்தை தாண்டி பல மக்களுக்கு இந்த வாரம் பல பேரோட குறும்படங்கள் விளங்கி இருக்கு. அதுதான் இந்த வீக் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இதுல சபரி அவர்களுடைய உண்மைதான் மேலோங்கி இருக்கு, சரிங்களா? ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி என்பது கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு கனி அவர்கள் சேவானது எனக்கு ஹாப்பி. ஏனென்னா நிறைய வழியில போக வேண்டியது தகுதியற்றதுகள் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படி அதுகளோட கம்பேர் பண்ணிக்குள்ள கனி டிசர்விங் த பிளேஸ், சரியா? ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.